கொட்டேஷன் கொடுத்தது. கொட்டேஷன் கொடுத்தோடனே அந்த வார்னிங் போட்டதுக்கு மட்டும் 55,000 வெள்ளி கேட்டாங்க. அந்த வார்னிங் போட்டது 55,000 கேட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து பாஸ்டர் தந்தை எவ்வளோ கேட்குறாங்க நம்ம இந்திய சொல்லிட்டு பாஸ்டர் ப்ரே பண்ணார். அப்போ சொன்னார், ஐயா நீ போட்டு தெரியுமா கேட்டேன். எனக்கு ஒரு அளவு தெரியுமாம்மா அப்படின்னு சொன்னேன். சரி நான் இருக்கலாம் வாங்கி கொடுத்து நம்மளே சொன்ன செஞ்சுதான் சொல்லிட்டு நாங்கள் ஹோம் பையன் வச்சுட்டு எல்லாமே இரும்புலாம் வாங்கி நாங்களே செஞ்சுருக்கோம். கற்று அந்த நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த வேலையெல்லாம் கொடுத்து நானும் நன்றி சொல்கிறேன். நான் ப்ரே பண்ணேன். கிறிஸ்மஸ் டெஸ்ட் இது தருவோம் அப்படி சொல்லி நான் ப்ரே பண்ணேன். ஆமென். சீக்கிரம் வீடியோ ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவரே இயேசு ராஜாவே, அப்போ இந்த 2004 வருடத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் வெற்றிகரமாக வழிநடத்திட்டு இருக்கிறாரு. கர்த்தாவே, எனக்கு உடல் சரியில்லாமல் நெஞ்சு வழியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன். அந்த நெஞ்சு வலி இருக்கும்போது நான் எதையும் எடுத்து ஜெபம் பண்ணி எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பா, எனக்கு யார் இருக்கிறா எவ்வளோ சரி நான் கிழிச்சு கலரி ஜெபம் பண்ணி படுத்தேன். ஆனால் படிக்கும்பொழுது நான் தெரியாதனமாக ஒரு 4 மருந்து சாப்பிட்டுட்டேன். அது என்ன படிச்சுட்டு அந்த காலையில் மயக்கம் எனக்கு சுற்றுது, எழுந்துக்க முடியல என்னால். அப்போது நான் எழுந்துச்சு ஒரு 10 மணிக்கு எழுந்துச்சு. என்னுடைய ஜெபத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணி எப்படியாவது எனக்கு சுகத்தை விட்டு நான் வெளியில் நடமாட்டேன் அந்த சுத்தத்தோட கருத்தோடு காலையில் எழுந்துச்சேன். நல்ல சுகத்தை கொடுத்தாரு, கருத்து கொடுத்தாரு, தலைப்பட்டு நிற்கிற காரியத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி கொடுத்தாரு. திரும்ப வந்து நான் பிரிந்திருந்த சகோதரிகள்லாம் இப்போ போன மாதத்துலேருந்து எல்லோரும் இப்போ ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோகூரில் இருந்து எல்லோரும் நீ வா, நான் கொஞ்சம் உன்னை அனுப்பிடுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய மனசு பல விதமான சிந்தனைகள் இருக்கிறேன். எதாக இருந்தாலும் ஆல்ரெடி 2025 இந்த 2004 நான் பட்ட கஷ்டத்துக்கு 2025 வருஷத்தில் எனக்கு நன்மையான காரியங்களை செய்ய 2-3 நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு செய்த காரியங்கள்லாம் பல காரியங்கள் அற்புதமாக செய்திருக்கிறாரு. அதனால் நன்மையான குறிப்பாக இந்த வருஷத்தில் 2025 வருஷத்தில் முடிச்சுருக்காரு. குறிப்பாக மெய்ப்பான வழிநடத்துவார் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக கோடான கோடி விசுவாசம் செலுத்துகிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, அடுத்ததே போங்க எவரோன்னு. ஓகே, கரங்களை தட்டுங்க. என்னோட சாட்சி என்னன்னா, இயர் வந்து எனக்கு வந்து ஒரு ஹார்ட்டான ஒரு இயர். எப்படின்னா நான் வந்து நிறைய கோச்சு பண்ணுறது இருந்துச்சு. நிறைய பிரச்சனை, அப்சைட் டவுன் எல்லாமே லைக் என்னோட அந்த 1 இயர் எல்லாமே அப்சைட் டவுனாகவே இருந்துச்சு. அப்போ நான் கூட நினச்சேன், நான் ஆக்சுவலி நான் வந்து காலேஜில் படிக்கிறேன். ஏன்னா அதோட எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த காலேஜில் படிக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் போயிட்டு நான் போகும்போது நான் ப்ரே பண்ணேன், அப்பா எனக்கு ப்ரே பண்ணார். ஸோ எவ்வளோ முடிஞ்சாலும் நம்ம போகலாம், போய் படிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது அந்த 1 இயர் எனக்கு வந்து இந்த 2024 வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. அது கோ த்ரூ பண்ணேன். அங்கே இருக்கிற அந்த சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. நான் நாளைக்கு அழுந்திருக்கேன். ஸோ நைட் நான் வந்து ப்ரே பண்ணிட்டு படுக்கும்போது நான் சொல்லுவேன், இசப்பா ஏன் எனக்கு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் கோ த்ரூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை காலேஜ் விட்டு நான் வெளியாகிடுவேனா
இருந்துச்சுன்னா ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு என் மேலே அவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ நான் என்ன பண்ணேன், எசப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் எனக்கு முடியாது, நான் வெளியே ஆயிடுறேன் அப்படின்னு அம்மா கிட்டலாம் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கேம்மா, நான் வந்துடுறேன், எனக்கு காலேஜில் படிக்க பிடிக்கல அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் எனக்கு ப்ரே பண்ணும்போது எனக்கு அந்த காலில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா போட்டுருவாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் லைக் நான் அழுத்துட்டேன்னா அந்த நாளே அப்படி எனக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து நான் ஏசி பண்ணிக்கிட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து ஒரு ப்ராப்பரான உங்கள் வீக்கு நான் போகணுன்னா அது வந்து நான் ப்ராப்பராக என் படிப்பை முடிக்கணும், நான் அப்பாவோட விஷயம் வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். அப்போ வந்து ஏசப்பா என்கிட்ட பேசியிருந்தேன், உன்னால் முடியும், கண்டிப்பாக உன்னால் இந்த 2 வருஷத்துக்கு படித்து முடிக்க முடியும், நீ நம்பிக்கை வை, நீ விசுவாசி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படிக்கிற வசனம்லாம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஒரு எனக்குன்னு கொடுத்த வசனம் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் ப்ரே பண்ணேன், ஏசப்பா நான் வந்து இன்னும் எதிர்பார்க்குறேன், என்னன்னா என்னோடய சர்டிஃபிகேட் முடிச்சோன்னு நான் வந்து டிப்ளமா டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ப்ரே பண்ணேன். அதே மறுநாள் வந்து என் டீச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2025 ஜூன் 20 உனக்கு கிராஜுவேஷன் ஆகும், உனக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து கொடுப்பாங்க, அப்படி உனக்கு வேணாலும் நீ போய் கேட்கலாம், இந்த மாதிரி மிளாக்காவில் வந்து ஐகேபிஎன் ஒரு காலேஜில் இருக்குது, அங்கே நீ டிப்ளமா டிகிரி 3 வருஷம் படிக்கணும், ஆனால் இந்த மாதிரி நான் அதை போட்டுரும், அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இதோட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் இல்லை, ஸோ ஒரு ஸ்டடீஸ் இல்லாமல் நம்ம வந்து டிப்ளமா டிகிரிலாம் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு 5 வருஷத்துல நான் டிப்ளமா டிகிரிலாம் எடுத்து முடிச்சிருவேனா அப்படின்னு அதே எனக்கு ஒரு பெரிய சாதனை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பாஸ்டர் சுற்றுலா சொல்லியும் அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த வருஷம் கடைசியில் நான் கால் வச்சிருக்கேன்னா அது கற்றுக்க சோஷம். அதே மாதிரி அடுத்த வருஷம் நான் இந்த 6ஆம் மாதம் வரைக்கும் முடிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த 3 மாதம் நான் வேலைக்கு போகிறேன். ஸோ அந்த வேலையில் அந்த ப்ராக்டிக்கல் வேலை வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்னும் நாலேஜ், இன்னும் புது டிஃப்ரெண்டான வெளி உலகம் ஆள் எப்படி இருக்காங்க அப்படி நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தைரியம் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் விசுவாசத்தில் இந்த மாதிரி ஒரு இந்த படிப்பை முடிச்சு நான் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை நான் ஆசிரியத்தை பலப்படுத்துவார் விசுவாசிக்கிறேன். Okay, next, Pastor. Kalian satunya, ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எங்களை நல்லா வழி நடத்துகிறாரு, என்னையும் பிள்ளைங்களையும். பிள்ளைங்களாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், அதே போல் மற்றவங்க நல்லா இருக்கும், இது மட்டும் தான் நான் வேண்டுவேன். நான் ரொம்ப கேட்டது என்னென்னா எனக்கு வருமானம், என் சொந்த காலில் நான் நிற்கணும்னு யாரோட உதவியும் இல்லாமல் எனக்கு வருமானம் வேணும். இந்த ஒரு வேளை எனக்கு சம்பளம் பத்தலை, இப்போ எனக்கு இன்னொரு வேலை இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் தினமும் ப்ரே பண்ணுவேன். ஸோ நான் 3 மாதம் தான் ப்ரே பண்ணேன், 3 மாதம் கூட இல்லை. டக்குன்னு எங்கள் தாமான்லேயே ஒருத்தவங்க வந்து சவுக்காரம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே சும்மா தான் போய் கேட்டேன், வேலை இருந்தால் கூப்பிடுங்கமே, பேக்கிங் வேலை இருந்தால் கூப்பிடுங்க. இப்போதைக்கு இல்லைக்கா அப்படின்னாங்க. அது 1 மாதம் ஓடிடுச்சு. திடீர்னு கால் பண்ணி போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னே திடீர்னு கால் பண்ணி, அக்கா வேலை இருக்குது வரீங்களா, ஒரு ஹவருக்கு வந்து 5 வெடி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்னு நான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே வந்து ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. அதில் வந்து என்னை சேல்ஸ்கெல்லாம் எடுத்திருக்காங்க, எல்லா கடையிலையும் போய் நான் சேல்ஸ் பண்ணோம். சவுக்காரத்தை பற்றி பேசி சவுக்காரம் போய் அந்த கடைகளில் போட்டால் எனக்கு கமிஷன் இருக்குது, அப்புறம் உள்ளுக்கு வேலை செய்கிறதுக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. காடி ஒன்று புதுசாக வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு சேல்ஸ் பண்ணும்போது அந்த காடி நான் ஓடி போய் சேல்ஸ் கேட்டு யாரெல்லாம் கால் பண்ணி எனக்கு சவுக்காரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் போய் நான் சவுக்காரம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வரணும். இதுதான் ஆண்டவரையில் வந்து நான் என்ன ரொம்ப கேட்டுனா, வேலை ஓகே ஏதோ ஒரு வேலை,
ஆனால் என்ன ஆண்டவரே இப்போது நான் இப்படியே தான் இருக்கணுமா? நான் வந்து சீரியல் நடிச்சிருக்கேன், நான் ஒரு மேடை பாடகி, தையல் பழகியிருக்கேன், லோரி ஓட்டுவேன், வேன் ஓட்டுவேன், லைசன்ஸ் இருக்கு எனக்கு, எல்லாம் இருந்தும் ஏன் நான் போய் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே? எனக்கு எப்போ என்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் படுக்கும்போது. அப்போ இன்னைக்கு நேற்று அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னோடய ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், அதில் போட்டிருக்காங்க என்னை நம்பர் போட்டு என்னை வந்து சேல்ஸ் கேர்ளாக எடுத்திருக்காங்க. நான் சேல்ஸ் பண்ணுறேன். இனிமேல் நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து புது காடி எடுத்து கொடுப்பாங்க, அந்த காடி எடுத்துகிட்டு போய் நான் சேல்ஸ் பண்ணுவேன். இதுதான் என்ன உயர்ந்த இடத்துல ஆண்டவர் என்னை வச்சுருக்காரு. ஆண்டவருக்கு ரொம்ப 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. Thank you. Next. Sabrina. இருக்க எல்லாம் முடிவிட்ட இதோட வாங்க. பிரேமா சீக்கிரம். அவ்வளோதான். ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே உங்கள் வாழ்க்கையில். Praise the Lord. Thank you, Jesus. நான் ஒரு சாங் சொல்றேன். என்னோட ரெண்டு நாளா 2 weeks. அம்மா 2 weeks. ஓகே, என்னோட கால். ஸோ 2 weeksல எனக்கு ஸ்டார்டிங் என்னோட கால் வீங்கிச்சு. ஸோ இனிப்பு நீர் எனக்கு இருக்கு. ஸோ ஒரு 5 வருஷமா இனிப்பு நீர் இருக்கு. ஸோ இதில் 2 weeks அந்த கேண்டல் லைட் சர்வீஸ்க்கு நாங்கள் போகணும், ஷாப்பிங் போகலாம். ஸோ எல்லாத்துக்கும் சட்டை இருக்குது, நாங்கள் ஷாப்பிங் போகலாம். ஷாப்பிங் போயிட்டு வந்தனால வீட்டுக்கு அங்கே கால் வீங்கி இருந்தது. ஸோ கால் வீங்கி தான் இருக்குது எனக்கு. ஸோ ஓகேனா நல்லா போயிடும் அப்படின்னு. ஸோ செகண்ட் டே மறுநாள் எனக்கு வந்து தண்ணி ரொம்ப வீங்கிடுச்சு. ப்ரெஷர் ஹை 20, ஒயிட் பிளட் வந்து 30 அண்ட் சீக்கிரம் வந்து குளிருக்கு வந்து 40 வந்துருச்சு. ஸோ மகன் தான் நான் சொன்னேன், முடியலம்மா கூட்டிகிட்டு போகணும். ஸோ கூட்டிகிட்டு போய் அன்றைக்கே என்னை வந்து ஹாஸ்பிட்டல் பாலிகிளினிக் போய் அன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அம்மா கூட்டிகிட்டு போயிருந்து, இல்லைன்னா அம்மா கார் எடுக்கிற நிலமை வந்துடும் சொன்னாங்க. ஸோ என் டாக்டரு ஸோ என் டாக்டர் வந்து என்னை உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வாங்கம்மான்னு. ஸோ உடனே கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அன்றைக்கே என்னை என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ மறுநாளே நான் போஸா எடுத்து மறுநாளே என்னை வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் என் கூட யாரும் இல்லை. ஆனால் என் காட் என்னோட ரிசர்ச் கூட இருந்திருக்காரு. ஸோ அவரு என்னோட இருந்து என்னோட வலி எல்லாமே அவரும் எடுத்துக்கிட்டு அந்த வலி இல்லாமல் என்னை இது பண்ணினாரு. ஸோ டாக்டர் சொன்னது என் மகளுக்கு தெரியும், சொன்னது அந்த கால் கண்டிப்பாக எடுத்து ஆகணும், இல்லைன்னா அம்மா வந்து ஃபுல்லாக எடுக்க ஆகணும், ஏன்னா அது வைரஸ் மேலே ஏறிடணும் அப்படின்னாரு. ஸோ என் மகள் நாங்கள் ரொம்ப யோசித்தோம், எப்படி எடுப்போமாம்மா அப்படின்னு. மகள் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பாக எடுத்து அவங்க
செத்துடுச்சு, அதனால தான் எடுத்தோம், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே பார்க்குறீங்களா காலைன்னாரு. நான் பார்க்குறேன் டாக்டர்னு, கட் பண்ணி பார்க்கணும். சரி எனக்கு கூட்டம் மட்டும் எடுத்து கொடுங்க. ஆனால் நான் அதை பார்த்துட்டு என்னால் முடியல, ஏற்றுக்க முடியல. இப்படி என் மகன் சொன்னேன் நான் ஒரே வார்த்தை, இப்போ நான் செத்து போயிட்டுமான்னு. ஏன்னா என் மகன் ஒன்றுதான் என்னை பார்ப்பானாங்க. ஸோ யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என் மகன் சொன்னேன், நான் இருக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் இருக்கிறேன் உங்க கூட, நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு நான் யோசித்தேன், எங்கேயாச்சும் ஹோம் போயிடுமா அப்படின்னு. ஸோ என் மக்கள் தான் என்னோட இருந்து வேண்டாம், அதெல்லாம் செய்யாதீங்க, நான் இருப்பேன், சாவு வரைக்கும் உங்களுக்கு கொண்டு நான் இருப்பேன் அப்படின்னு என்ன சொன்னேன். நானே தேர்த்திட்டு 2 பேரும் நாங்கள் பேசி இது பண்ணிக்கிட்டோம். ஸோ அன்னைக்கு நான் ப்ரே நான் ரொம்ப பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி நான் ப்ரே ரொம்ப பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு டாக்டர் சொன்ன அன்னைக்கு நேற்று நடக்கக்கூடாதுன்னாரு. ஆனால் நான் இது ப்ரே பண்ணிவிட்டு அவருக்கு மூலமாக நான் நடக்கணும்னுட்டு நான் நடந்து நானே பார்க்கணுமோ எல்லாம் சொன்னேன். நர்ஸுங்களாம் சொன்னாருங்க, ஆண்டி நீங்கள் எப்படி இப்படி நடக்கிறீங்க, எல்லாமே நடக்க மாட்டாங்க, படுத்துட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நடக்கிறீங்க. நான் அப்போ சொன்னேன், ஜீசஸ் என் கூட இருக்காரு, அவர்கிட்ட சொன்ன நான் கேட்டீங்க, காட் என் கூட இருக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு பயம் இல்லை, என் டாக்டரும் இருக்காங்க, அதனால் பயம் இல்லை. அவங்க யாரும் பார்க்கறனாலும் காட் என்னோட பார்ப்பாரு என்ன அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணேன். ஆனால் என் டாக்டர் தான் ரொம்ப அழுதாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்க, ரொம்ப அழுதாங்க, என்னால் முடியல. அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் அந்த 6 நாள் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க தான் என் சன் கடைசி பிக் சன் வந்தார், வந்து என்னை பார்ப்பாரு, என்ன செய்வார். ஆனால் இவங்க பள்ளி வேலை முடிஞ்சுன்னா உடனே வந்துடுவாங்க என்னை பார்த்துட்டு என்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் எப்படி போவாங்க. நான் தூங்குறது எப்பயுமே ஒரு 4 o'clock 3 o'clock, ஏன்னா ட்ரிப்ஸ் ஏறிட்டே தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே. ட்ரிப்ஸ் ஏறும், அங்கே செக் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எனக்கு நர்ஸுங்க ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஏன்னா அவங்க என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஒரு இது இல்லாமல் வலி இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் எனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் காட்டுக்கு. I love you my Jesus so much in my life. அதே வரை என் டாக்டர், I love you my daughter so very much. Praise the Lord. Thank you so much. Hallelujah. Thank you, Jesus. Okay, where are all the Sachi? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட சாட்சி என்னன்னா, 2024 ஸ்டார்ட்லேயே எனக்கு ஈஸ்பா ரொம்ப அற்புதம் செஞ்சாரு. நிறைய காரியங்கள் இருக்குது வருஷம், அந்த டைம் பார்த்தாது நான் சொல்ல போனால். ஆனால் பரவாயில்ல, நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். என்னன்னா, இந்த வருஷம் ஸ்டார்ட்லேயே எனக்கு ஈஸ்பா புரோத்தன் சாகா காடி ஒன்று ஆசீர்வதிச்சாரு. அப்போ அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நான் இருக்கிற வீடு நான் ரொம்ப எனக்கு ஃபேமிலி இருந்தோம், எனக்கு கேரண்டும் பண்ண ஆள் இல்லை. நான் எப்படியாவது அந்த வீடு 6 லட்சம் சொல்லி வீடு நான் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன். ஏன்னா அவங்க வீடு வாங்குற பப்ளிக் பேங்க்காரங்க கேரண்டும் ஆள் கேட்டாங்க, எல்லாம் வாங்க முடியும் உன் பேரில், நீ சிங்கிளாக இருக்கிறவங்களால எடுக்க முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படியாவது நான் அந்த வீடை வாங்கி இருக்கிற வீடு. நான் சைனீஸ் ரெண்டல் வீட்டு கூட கேட்டேன். அப்போ சொன்னால், ஓகே நீ வாங்கி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த அக்ரிமெண்ட்லாம் லோன்லாம் சேர்ந்து இருக்குன்னு. ஆனால் இன்னும் ஸ்டில் ப்ராசஸில் இருக்குது. 75% அது அக்ரிமெண்ட்டில் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் 25% அவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒரு 10,000 அடி ரெடி பண்ணி வச்சுக்கோ, நான் ஒரு செட்டிங் பண்ணி உனக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இருக்கிற வீடை நான் வாங்கிடுவேன்னு. அது 1ஆம் மாதம் 10 ஏஸ்பா ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அது போக நான் ஒரு ஹைலாக் காடி, எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப நாளாக வேலைக்கு ஒரு ஹைலாக் காடி எடுத்து குடிச்ச சீன் கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், யதார்த்தமாக கூட்டிகிட்டு போய் அப்ளை பண்ணினேன். ஆனால் அது 1 வாரத்துலேயே எனக்கு பாஸ் ஆகி வந்துருச்சு. அந்த காரியத்தை வாய்ப்பு பண்ணார். அது போக என்னோடய பெரிய கிஃப்ட்டு என்னோடய செகண்ட் பேபி ஜஸ்மினா. அவங்க
பிறந்ததும் தெரியல, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமானவங்க. ப்ரெக்னென்ட் ஆகுனதே தெரியாமல் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியும் நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்ப ஆசீர்வாதமாக எனக்கு 2 பிள்ளைங்களை ஏஸ்மா கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். அதே வேலையில் எல்லாமே போக என்னோட கடை வியாபாரம் எல்லாமே இன்னும் ஆசீர்வதிச்சுக்கிட்டு கஷ்டமோ நஷ்டமோ எல்லா விஷயத்துலையும் ஏஸ்மா என்னோட கூட இருக்காரு. நான் ஜெபிக்கிறது இன்னமும் நான் அதை தான் சொல்லுவேன். நான் ஜெபிக்கிறது பைபிள் படிக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் இருந்தாலும் எல்லா வார்த்தையும் எல்லா கவலையும் சந்தோஷமும் சரி கஷ்டமும் சரி எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு நான் எதாக இருந்தாலும் செய்வேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரு இந்து, நான் கிறிஸ்டியன். எங்கள் 2 பொழுதுக்குள்ளே ரொம்ப வாக்குவாதம் வரும். அவர் சாமி தான் பெருசு, இதுதான் நான் என்னோட இதுதான் பெருசுன்னு சொல்லி. எவ்வளவோ சண்டை வந்தாலும் என்னோட ஏஸ்பா நான் விட்டு கொடுக்காம இன்னார் வரையிலும் என்னோட 2 பிள்ளைங்களை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். எப்படின்னா நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போய் நான் எப்படி வாழ்க்க போகிறேன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து இந்துல உள்ளவர். அவர் வந்து கோயிலுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு என்னிட்ட இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏஸ்பா விட்டுட்டு வர்றதா இருந்தால் எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு. அந்த ஒரு வார்த்தைக்காக அவரு பரவாயில்ல உன் பிள்ளைங்க நீ உன்னோட சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னார். அதே வார்த்தை அதே நேரத்தில் ஜஸ்லினாவுக்கு நான் பேர் வைக்கும் போது கூட அவர் இன்னும்படி பேர் பார்த்து நிறையா ஜாதகம்லாம் பார்த்து சொன்னார். அதுலேயே ரொம்ப கவலையாயிட்டு என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. அதுவும் அவர் ஸ்ரீலங்காவா அவங்களோட ஊர்லேருந்து எல்லாம் பேர் அது இதுன்னு அனுப்பிவிட்டாங்க ஜாதகம்லாம் பார்த்து. நான் எனக்கு அது அப்போவும் நான் அந்த டைமில் ஜெபிச்சேன், இப்போ எனக்கு அது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் அவளுக்குன்னு எனக்கு கிறிஸ்தவ பேரில் தான் நான் வைக்கணும். என்னோட இதில் தான் என் பிள்ளைங்களை 2 நான் கொண்டுட்டு போகணும். ஏன்னா நான் உங்களுடைய நாமத்தை அறிஞ்சவன். ஆனால் அந்த படி என் பிள்ளைங்களை நான் கொண்டுட்டு வரணும். ஏன்னா அவர் வந்து விசுவாசம் தெரியாதவர். விசுவாசமாக ஏஸ்பா ஏற்றுக்கொள்ளலை. ஒன்றும் பாதிமாக தான் இருக்கிற வாசி. அவருக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வச்சாலும் புரியாது. ஆனால் ஒரு நாள் ஏஸ்பா இருக்குவாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நான் ஜஸ்டினாவுக்கும் ரொம்ப ப்ரே பண்ணி கடைசி வரைக்கும் பிறந்த சொல்ல எடுக்க போகிற டைம் வரைக்கும் அவனுக்கு என்ன பேருன்னு தெரியாது. பிள்ளை கேட்க வருது. அங்கே போயிட்டு நான் அந்த ஃபார்மில் எழுதும் போது தான் தெரியும் நான் ஜஸ்லினா தான் பேர் வச்சுருக்கேன்ட்டு. அப்போ எல்லாரும் ஏசு வர அங்கேயே கற்று வரான்னு ரொம்ப பயந்துட்டு தான். அதுவும் ஏசு எனக்கு ஆசீர்வாதமாக வச்சு வழி நடத்தினாரு. ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் நல்லபடியாக பிள்ளைக்கு பிறந்த சுறாக எடுத்தேன். இன்னொன்று அவளுக்கு பிறந்த சுரம் எடுக்கும்போது இப்போ எனக்கு ரேட் கலர் பிறந்த சுரம் கிடச்சிருமான்னு ரொம்ப பயந்தேன். ஏன்னா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாததுனால மொதல் பிள்ளைக்கு க்ரீன் கலர் கொடுத்தாங்க, 2வது பிள்ளைக்கு வந்து ரெட் கலர் பிறந்த சுரம் வரும், வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஆனால் கர்த்தருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் என்னன்னா அதில் அவளுக்கு ஜஸ்லினாவுக்கு கிடைச்ச பர்த் சர்டிஃபிகேட் க்ரீன் கலர். அது போக எங்கள் வீட்டுக்காருக்கு ரேட் ஐசி அப்ளை பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஜேபிஎன்லேருந்து எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு காரியத்தை தேட போய் ஆனால் எங்களுக்கு டபுளான ஆசீர்வாதம் அந்த இடத்துல கிடச்சிருக்கு. நான் கூடான கோடி நன்றி சொல்கிறேன். இந்த 2024 வருடத்தில் ஏசு நிறைய அற்புதம் செஞ்சார். ஆனால் நான் ஷார்ட்டாக சொன்னது இது எல்லாமே எனக்கு இன்னார் வரைக்கும் ஆசீர்வாதமாக வழி நடத்துறதுக்காக நான் கர்த்தருக்கு கூடான கோடி நன்றி சொல்கிறேன். யாராவது இருக்குங்களா? Anybody else? Yes. Come. Time with that again. Very simple. ஆண்டவருக்கு சோஸ்திரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனியில் வேலை செய்யணுன்னேன். அந்த கம்பெனியில் வந்து நல்ல வேலை தான். ஆனால் அந்த கம்பெனி வந்து டெங்கரப்பாக ஒரு நிலைமையில் ஆனோன்னே அந்த டைமில் வந்து நான் சாப்பாடு அந்த மாதிரி கம்பெனிக்கு மேலே ரொம்ப ப்ளே பண்ணுவேன். அந்த ப்ளே பண்ணுறப்ப நம்ம மறுநாள் வந்து ஒரு 2-3 நாள் அந்த கம்பெனி டெங்கரப்பாக போகுது. அப்போ அது 2 நாள் முன்னுக்கே என்னை கூப்பிட்டு கம்பெனி கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன். அவர் கூப்பிட்டு நான் உனக்கு கம்பெனியில் உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ அங்கே போய் வேலை செய்யணும்னு சொன்னார். அப்போ அந்த கம்பெனிக்கு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போஸ்ட் அடித்து ரெக்கமெண்ட் பண்ணார். நானும் போன இன்டர்வியூலாம் வந்து ஓகே வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ போய் வேலைக்கு போகிறப்ப அங்கே வந்து 10-15 வருஷம் முன்னுக்கே அதெல்லாம் பழைய ஆளுங்க வேலை செய்கிறாங்க. எப்போதும் லோரி புது லோரி கொடுத்தாங்கன்னா பழைய ஆளுங்களுக்கு தான் கொடுத்துட்டு புதுசாக வந்தவங்களுக்கு பழைய லோரி கொடுப்பாங்க. ஆனால் நான் புதுசுலேயே மறுநாளே எனக்கு புது லோரி கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு சொல்கிறோம். ஆண்டவருக்கு அதோட 2 வருஷம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த லோரி நான் ஓட்டினேன். எனக்கு நல்ல வருமானம் நல்ல சம்பளம். 2 வருஷம் அந்த லோரி ஓடினேன். அதே மாதிரி ஒரு 2 லோரி இருக்குது. ஆனால் அவங்க லோரி நான் வந்து நான் வந்துக்கிட்டே
இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து லோரி சொந்தமாக எடுத்து பாஜக எடுத்து வாங்குறது. அப்போ அந்த மாதிரி டைமில் என் லோரி மட்டும் ஆண்டவர் இந்த பேசுறது எல்லாமே எனக்கு கூடி இருந்து வழிநடத்தினாரு. ஒரு 2.5 வருஷம் சேர்ந்து அந்த லோரி கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அதோட லோன் பாப்பா உடச்சிருச்சு. அப்போ நான் ஒர்க்ஷாப்பில் போட்டேன். அது வந்து அந்த போச்சோம், அது வந்து சைனா லோரி. அதோட ஜாமான் ஸ்ப்ரே பேட் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த ஸ்ப்ரே பேட்டை வந்து லேட்டாக இருந்துச்சு, 1 வாரம் மேலே ஆச்சு. அப்போ என்னால் ட்ரீட் போட முடியல. அப்போ என்னோட சூப்பர்வைசரோட லோன் எடுத்துகிட்டு கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒன்றும் லேட்டாக ஆகிக்கிட்டே இருந்தாங்க, ஜாமான் கட்டிக்கலன்னு. அப்போ என் பாஸை பார்த்துக்கிட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி லோரியோட பிரச்சனையாக இருக்குது, இப்போ நான் ட்ரீட் போட முடியலன்னு. நான் எப்போதும் ஏசப்பாட்டை வந்து எனக்கு இது லோரி வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி போஸ் மறுநாளே எனக்கு அந்த இது லோரி கொடுத்தாரு. ஆண்டவருக்கு சோசரம். இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல சம்பளத்துக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து நல்ல புது லோரியை கொடுத்து என்னை வழி நடத்திட்டு வராது. நான் வேலை செய்கிற இடத்துக்கு எனக்கு நிறைய பிரச்சனைங்க, எனக்கு என்னமோ செய்யலான்னு பார்த்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஒன்றும் வரைக்கும் நான் நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு தான் என்னை வழி நடத்திக்கிட்டேன். நன்றி. வேறு யாராவது இருக்கீங்களா? ஜோஷுவா சொல்கிறான் இல்லையா? ஓகே, யாராவது இருக்கிறீங்களா என்ன? ஓகே, கரங்களை தட்டி நன்றி. மட்டுமாய் காத்த எபினேசருக்கு கோடான ஆமென். ஆமென். ஆண்டு இந்த வருடம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் பாதுகாத்து இம்மட்டுமாய் காத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டு அநேக அற்புதங்கள் வாழ்க்கையில் செய்திருக்காரு, அதுக்காகவும் நன்றி. எனக்கு ரொம்ப வருஷமாக கால் வலி, என்னால் ரொம்ப நடக்க முடியாது. நான் என்னென்னமோ போனேன்னா வயசுறதுங்க கிளினிக்கு அப்புறம் ஊரோடு எல்லாம் போனேன், எதுவுமே செயல்படுத்தலை. அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோட தேவனிடத்தில் ஜெபிப்பேன், ஆண்டவரே நீர் கொடுத்து அதற்காக நன்றி. ஏன்னா நம்மளோட சரீரத்தில் ஏதாவது நோய் வியாதி வருதுன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளோட சரீரத்தில் வராது. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். குணப்படுத்துறதுக்காக நன்றி, எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி ஜெபிச்சேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னோட கால் வலி வந்து பூர்ணமாக சுகமாகலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகிட்டு இருக்குது. எப்போதும் தூங்கி எழுந்தா கால் தலையில் வைக்க முடியாது, எழுந்துச்சு நடக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு எழுந்துச்சாலும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் என்னால் நடக்க முடியும். காடிக்கு இறங்கினா 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நடக்க முடியும். ஆனால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது. இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுத்த தேவனுக்கு கோடி சோஸ்திரம். எனக்கு கிறிஸ்மஸ் ஈவ்லேருந்து இன்ன வரைக்கும் தொண்டை வலி. இன்னைக்கு கூட என்னால் வர்ஷிப் எடுக்க முடியுமான்னு தெரியாது சொல்லிட்டு நான் வந்தேன். இருமல் நிற்காத இருமல். ஆனால் இவ்வளோ நேரம் நான் இங்கே இருக்கிறேன், இருமல் ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு போகுது. ஆனால் ஃபுல்லாக காணா போயிருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கை தட்டு. வந்து எனக்கு போனசில எடுத்து ஸ்கூல் போகாமல் எனக்கு போனசில எடுத்தா ஏஸ்பாவும் அப்பாவும் போனசில எடுத்து தந்தாங்க. பொறம்சரா எடுத்து கொடுத்தாங்களா? ஓகே, ஹalleluya. பொறம்சராலாம் வந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேற யாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? ஓகே, இல்லைனாக்கா பாஸ்டரோட சாட்சி கேளுங்க, சிம்பிள். ஓகே, இனி அடலா சாட்சி என்ன சொல்லுவாங்க? சக்சி. ஓகே, டெஸ்டிமனி பாஸ்டர் சிம்பிள் ஜடா. ஏன்னா நான் அண்மையில் வந்து என்னோடய என்ஜியோகிராம் செஞ்சோம், உங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் என்னோடய என்ஜியோகிராம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஐஜிஎனில் நான் செஞ்சேன். இப்போ அந்த கடைசி என்னோடய என்ஜியோகிராமில் கூட அப்பயே டாக்டர் சொன்னார், ஹார்ட்டெல்லாம் நல்லா இருக்குது, ஏற்கனவே உனக்கு போட்ட ஸ்டாண்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுவும் பாதிக்கலை,
ஒரு பிளாக் இருக்குது, ஆனால் அது ஒரு 30% தான், டோன்ட் டிஸ்டர்ப்லாம் அப்படின்னாங்க பாருங்க. ஸோ ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கல. ஆனால் அதுக்கு முன்னுக்கு பாஸ்டருக்கு எத்தனை ஸ்டாண்ட் இருக்குங்க யாருக்கு தெரியும்? 6 4 5 ஸ்டாண்ட். ஓகே. பட் எனக்கு அப்பயும் சந்தேகமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஸ்ரீகோத்தாவில் என்னோடய என்ஜியோகிராமில் பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், 5 வருஷத்துக்கு முன்னுள்ள ரிசல்ட் அப்படியே அழகாக இருக்கும் ஹார்ட்டு. அல்லேலூயா, பேசலாம். எந்த ஒரு பிளாக் இல்லை. நான் ரொம்ப பயப்படுறேன், அப்பப்போ வலி வரும். இது நினைக்கிறேன் இந்த சீக்கிரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு தான் பயந்தேன் நான். ஆனால் கர்த்தரோட கிருபை பாரு, அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்ன ரிசல்ட்டு தான் ஸ்ரீகோத்தாவில் அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி. எல்லாம் ஸ்டாண்டு நல்லா இருக்குது. கண்டினியூ மெடிக்கேஷன் ஒன்லி 30% அந்த ஐஜிஎல் சொன்னது அப்படியே தான் இருக்குது. ஸோ நோ நீட் டு வரிலா அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கல, என்னை அப்படியே அனுப்பிவிட்டானுங்க. அப்புறம் கட்டுறதுக்கு தொத்துறேன். ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன், சாப்பாட்டில் எனக்கு குறை நல்லா சாப்பிடுவேன். பக்கு தேவா மீக்கரியா அதெல்லாம் ரொம்ப சாப்பிடுவேன் பாருங்கள். பட் ரொம்ப பயந்தேன். பட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி ஆண்டவர் அந்த இருதயத்தை என்னோட ஆலயம்ன்றாரு. யோ பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்லா வைத்திருக்கிறாரு. பட் ஐ ஆல்சோ வாஸ் அஃபெக்டட் பை லாங் இன்ஃபெக்ஷன். ஓகே, லாங் இன்ஃபெக்ஷனில் அதில் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். தண்ணி கொத்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து வந்தேன். ஆண்டவர் கூடயே இருந்து எல்லாத்திலும் வழி நடத்தின அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ஒரு நாளும் நம் தேவன் நம்ம ஜெபிக்கும்போது நம் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். விசுவாசத்தில் நீங்கள் இருங்க, சரிங்களா? அல்லேலூயா, ஆமென். சரி, ஏதாவது இருக்குதுங்களா? யாராவது இருக்குதுங்களா? இல்லைனாக்கா நம்ம ஆராதனைக்குள்ளே செல்வோம், சரிங்களா? கேமரா